வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு இன்ஸ்டண்ட் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். மட்டன் கறி குழம்பு. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை நம்ம ஒரு கொத்தை நம்ம உருவி போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு தான் இப்போ சமைச்சிட்ருக்கோம். அதுபோல் இதில் நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி நல்ல பழமாக எடுத்து நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இதில் நம்ம சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தக்காளி சீக்கிரமாக மசியும். அதுக்காக நம்ம அதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ போட்டுக்கிட்டு நம்ம வதக்க ஆரம்பிப்போம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் மசாலா எதுவும் கிடையாது. ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். இது தனி மிளகாத்தூள். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள். மிளகாத்தூள் மல்லித்தூள் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சோம்பு பவுடர். அதே ரேஷியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர். ஸோ மசாலா போட்டாச்சு. இதை நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகட்டும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மட்டனை நான் குக்கரில் 3 விசில் விட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மட்டன் எப்படி வெந்திருக்குங்கிறத நான் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரா பவுடர். ஜீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா மட்டன் நான் ஆல்ரெடி குக்கரில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் லைட்டாக மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு மசாலாஸ் இதில் போட வேண்டியது அவசியம் இல்லை. மட்டன் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிரேவியை நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எடுத்து வச்சு இந்த தண்ணியை நம்ம ஒரு சூப்பாகவும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தேவைன்னா இல்லை உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சூப்புக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க தண்ணியை மட்டும் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அந்த தண்ணி ஊற்றியாச்சு. மசாலா ஃபுல்லாக இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது அது லிக்விடாக இருக்கும். அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு கொதிச்சு அந்த கிரேவி தண்ணி சுண்டும்போது பார்த்திங்கன்னா மசாலா உங்களுக்கு டைட் கிரேவி கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் தேங்காவோ இல்லை மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த கிரேவியவே நம்ம கொதிக்க வச்சு ஃபுல்லாக டைட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேமை நல்லா ஏற்றி விட்ருவோம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டு மூடியை போட்டு இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் கிரேவி எவ்வளோ வத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா கிண்டிட்டு கொதிக்க விடுவோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மட்டன் நம்ம தேங்காய் இதுகள்லாம் ஊற்றினோம் அப்படின்னா ஈஸியாக டைட் ஆகும். அது இல்லாத போது பார்த்திங்கன்னா நம்ம அதை ஊற்றிருக்க தண்ணி நல்லா சுண்டி அந்த மட்டனில் மீட்டில் நம்ம போட்டுக்க மசாலாஸ் எல்லாமே ஏறி நல்லா ஊறி இருக்கும். பார்த்துங்க மட்டன் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரும் சரி மற்ற நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோட இந்த ஃப்ளேவர்களும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போட்டிருக்கோன்னே தெரியாது போயிடும். கருவேப்பிலை மட்டும்தான் அதில் தெரியும். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே மேட்ச் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கிரேவி எவ்வளோ டைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அழகாக குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகான கிரேவி டைட்டாக சூப்பராக வரும். ரெண்டாவது மட்டன் நம்ம டேரெக்டாக குக் பண்ணி பண்ணலாம். ஆனால் பட் ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ பொசிஷன் வந்துச்சுன்னு பார்த்தேன். இப்போ லைட்டாக சால்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு அப்போ தான் எல்லாத்துக்கும் சரியாக கரெக்டாக ஈவெண்ட்டாக மிக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ கொதிச்ச கண்டிஷனில் இருக்குது. நம்ம கொழுப்பு நிறையா இருந்துச்சுன்னா மேலே ஆயில் மிதக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சிம்மு அதுக்கு அப்படியே ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். நமக்கு ஆயில் அவ்வளோ வரணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி மீட்டு சமைக்கும் போது ஆயில் நிறையா ஊற்றி தான் சமைக்கிறாங்க. ஸோ அதை முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு குறைச்சிக்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்து இதில் நான் மாற்றினேன். ஸோ மாற்றும் போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதில் இந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் அந்த ரோகன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேலே. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு அருமையான
ஸோ அருமையான ட்ரெஸ்ஸு. இதை நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம சேனலில் இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலை பிஸியில் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோ வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்